தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கல்வி தகுதி மோசடியில் சிக்கினார் கல்வி அமைச்சர். கல்வி தகுதி மோசடியில் சிக்கினார் கல்வி அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக கல்வி அமைச்சர், தமிழக கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். இவர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர். ஜோசப் விஜய் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார். எழும்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் ஆதிதிராவிட நலத்துறை வழங்கப்படவில்லை. ஒரு புது முயற்சியாக அவருக்கு பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கப்பட்டுள்ளது. அவர் தனது வேட்புமனுவில் இமாட் என்ற ஒரு கல்வி நிறுவனத்தில் பட்டப்படிப்பு பயின்றதாக குறிப்பிட்டுள்ளார். அப்படி ஒரு கல்வி நிறுவனம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குது, அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்குது, காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இருக்குது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குது. ஆனால் இமாட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. நான் இமாட் என்கிற ஒரு நிறுவனத்தில் அவர் பட்டப்படிப்பு முடிந்ததாக வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார். இது உண்மை கிடையாது, உண்மைக்கு மாறானது, பொய்யான தகவல் என நெட்டிசன்கள் கூறுகின்றனர். திமுக செய்தி தொடர்பாளரும் இதனை குறிப்பிட்டார். கல்வி அமைச்சர் இதற்கு விளக்கம் தரணும். தான் பட்டப்படிப்பு எங்கே படித்தேன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இமாட் என்கிற நிறுவனத்தில் படித்ததாக சொல்லியிருக்காப்புல. இமாட் என்கிற ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. அது இந்தியாவில் வேறு மாநிலத்தில் இருக்கா இல்லை வெளிநாடுகளில் இருக்கா அப்படிங்கிறத அவர் தெளிவாக பொதுமக்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ தனி மனிதர் கிடையாது, அமைச்சர், பொது பிரதிநிதி, பொது ஜனத்துக்கு அவர் கண்டிப்பாக தன்னிலை விளக்கம் கொடுக்கணும். இப்போ பிரதமர் நரேந்திர மோடியை கல்வி தகுதியே கேள்விக்குரியதாக இன்னும் இருக்குது. அது சம்மந்தமாக அவரே விளக்கம் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தமிழக கல்வி அமைச்சர் அவர் தன்னுடைய கல்வி தகுதி குறித்து விளக்கம் கொடுக்கணும். கல்வி அமைச்சராக இருக்கணும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அப்படி இருக்கனால கல்வி அறிவு பெற்றவங்க தான், படித்தவங்க தான், பட்டம் பெற்றவங்க தான் அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தர் அமைச்சராக இருக்காருன்னா அதுக்கு கல்வி தகுதி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் படிக்காத காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். 8ஆம் வகுப்பு கூட படிக்கலை. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். 10ஆம் வகுப்பு தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5 கூட படிக்கலை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். ஆக அமைச்சர்கள் முதலமைச்சர் பதவிக்கு வைக்கணும்னா கல்வி தகுதி அவசியம் கிடையாது. இன்றைக்கி ராஜ்மோகன் படித்தாப்பிலையா படிக்கலையா அப்படிங்கிறது தெரியாது, அது யாருக்கும் தெரியாது. ராஜ்மோகன் முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்ம அமைச்சராக போகிறோம் அப்படின்றக்காண்டி ஒரு போலி கல்வி தொகுதியை கொடுத்துருக்காப்புல. இப்போ ராஜ்மோகனுக்கு கொடுக்கப்படுற ஒரு அறிவுரை என்னென்னா, நீங்கள் அமைச்சர் பதவியில் இருக்கீங்க, அதுக்கு கல்வி தகுதி இருக்கணும், பட்டப்படிப்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உண்மையிலேயே நீங்கள் பட்டம் படித்தீங்களா படிக்கலையா, எந்த நிறுவனத்தில் படித்தீங்க, அதுக்கு பொதுமக்கள் மத்தியில் தன்னிலை விளக்கம் கொடுக்கணும்.